ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், அவரோட நான் ஒரு 5 காலத்துக்கு மேலாக அவரோடு பயணித்து கொண்டிருக்கிறேன். மிக எளிமையான மனிதர், அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல பள்ளி தாளாளர்களை நீங்க பள்ளிகளை பார்க்க முடியும். நீங்க கரஸ்பாண்ட் போய் பார்த்தா ரொம்ப தரவு இருக்கு. ஆனா நம்மளுடைய பள்ளிகளுடைய தாளாளர் அப்படிப்பட்ட தாளாளர் அல்ல. எப்ப வேணாலும் நீங்க பார்க்கலாம், எந்த சூழ்நிலை வேணாலும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு தாளாளர் எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் இந்த மண்ணினுடைய மனிதர் என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள். ஏனென்று சொன்னால் ராமநாதபுரத்திலிருந்து நான் வந்திருக்கேன். எனக்கு ஈரோடு தான் தெரியும், அந்தியூருக்கு வேலையே இல்லை. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல நேமே பார்த்தீங்கன்னா அந்தியூர் புதிய நர்சரியை படிக்கிறது. இன்னைக்கு நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய எனக்கு அந்தியூருடைய அடையாளம் வளர்க்கிறது இந்த புதிய நர்சரி அண்ட் பிரைமரி என்பதை நீங்கள் யாரும் இரண்டாவது, இந்த பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகள் என்ன சாதாரண குழந்தைகள் நினைக்கிறீங்களா? ஏற்கனவே 21 ஆண்டுகளுக்கு முன்பு படித்து வெளியே செல்லக்கூடிய மாணவர்களுடைய வரலாற்றை நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது எத்தனையோ டாக்டர் உருவாயிருப்பாங்க, எத்தனையோ இன்ஜினியர் உருவாயிருப்பாங்க, எத்தனையோ தொழிலதிபர்கள் வந்திருப்பாங்க. இன்னும் பல தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் பெரிய பெரிய உச்சத்தை கூட இருக்கிறார்கள் என்பது எந்த ஐயப்பாடுகளை. குறிப்பாக நீங்கள் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்வது, உங்கள் பகுதியை சேர்ந்தவர்கள். அது முக்கியம். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கிறவர் இந்த பணியை நடத்துவதுனா உங்களுக்கு என்ன தெரியுமா, நீங்க எந்த முறையை வேணுமாலும் எப்போது வேணுமாலும் தாராளமாக கொண்டு போய் சேர்க்க முடியும், பார்க்க முடியும். நீங்க பெரிய பெரிய மாளிகையை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்குமே என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் அதெல்லாம் செய்ய முடியாது. உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. குறிப்பாக நீங்க வச்சுக்கிறேன் ராமநாதபுரம் மாவட்டம் உங்களுக்கு என்ன ஞாபகம் சொல்லணும்? ஏதாவது ஞாபகம்? ஒரு காலத்துல சொல்லுவாங்க ராமநாதபுரம் மாவட்டம் தனியார் அங்கதான் ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க, அரசதியாக இருக்கலாம். ஆனா எங்கள் மண்ணிலே பிறந்த பல தலைவர்கள் அதை எப்படி மாற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் படித்த கல்வி அறிவினால் தான் மாற்றிருக்கிறார்கள். அதன் முதன்மையான திரு ஏபிஜே அப்துல் கலாம். அதாவது கனவு காணுங்கள் என்று சொன்னார். அவருடைய கனவு பல இடங்களில் விதைக்கப்பட்டு நீங்க பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அவருக்காக பல நற்பணி மன்றங்கள், இயக்கங்கள் அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் கல்வி பணி என்பது யாராலும் படிக்க முடியாது. அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க இன்னொரு சந்தேகம் கொண்டு இருக்கேன், இத்தனை பேர் மேடையில் வச்சுட்டு சார் கூப்பிட்டுருக்காரு, இத்தனை பேரை பேசிட்டு வருவதுக்கு நம்ம பிள்ளையோட நிகழ்ச்சி என்னதான் பார்க்க முடியல அப்படின்னு இயற்கை. ரெண்டாவது, நான் வேற ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன், இவர் 2 நிமிஷத்துல முடிப்பாரா இல்லை 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு போவாரா இல்லை என்ன 6 மணி நேரம் பேசுவாரா என்பது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களில் ஒருவராக சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சியை தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கிறீர்கள். இங்கு வியப்புகள் யார் கேட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் தான். 1000 தலைவர்கள் நீங்கள் பேசலாம், ஆனால் நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் குழந்தைகளுடைய கலை நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக தான் வந்திருக்கிறீர்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் படிக்கின்ற காலங்களில் இப்பேற்பட்ட வாய்ப்புகள் வழங்கப்பட்டதா என்று நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் அப்படி அல்ல. இது இன்னைக்கு உங்க குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆடம் தெரியுமா, பாடம் தெரியுமா, எது தெரியுமோ அவர்களுக்கெல்லாம் என்ன இந்த வாய்ப்பு என்ன செய்வது வழங்கப்படுகிறது. உங்களுக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்பு இந்த பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு என்ன செய்யப்படுகிறது வழங்கப்படுகிறது என்பதை நீங்கள் மறந்து வருகிறார்கள். இரண்டாவது, அங்கே கமெண்ட்ஸ் பண்ணலாம், மேடையில் பேசுகிறவங்க ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க, எப்பதான் பேச முடிப்பாங்க. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இந்த மேடைக்குடைய முன்பாக இருந்து பேச வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் துப்பாக்கி முனைகள் விட கூர்மையானது. 5 நிமிடம் பேசுவது என்பது கடினம். ஆனால் உங்கள் குழந்தைகள் அப்படி அல்ல. நீங்க ஒரு பிள்ளையுடைய பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 10 வருஷம் மேடையை சந்தித்த அவர்கள் எப்படி பேசுவார்களோ அதை நிச்சயமாக இந்த குழந்தைகள் செய்வார்கள் என்பதை அதற்கு காரணம் என்று சொன்னால் இந்த மாதிரி பள்ளிகள் ஆண்டு விழாக்களை நடத்துவதே அதற்காகத்தான். அதாவது மேடை என்பது அவர்களுக்கு பயமாக இருக்கக்கூடாது, எதை கொடுத்தாலும் செய்ய முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு வேண்டும். என்னுடைய குழந்தையை படிப்பு மட்டும்தான் சூழல் இருந்தாலும் இங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகள் பாட தெரியலாம், ஆட தெரியலாம், ஓட தெரியலாம், என்ன திறமை இருக்கிறதோ அதற்கான வாய்ப்பு நீங்க என்ன செய்யுது வழங்கப்படுகிறது. இந்த வாய்ப்பை நீங்கள் என்ன செய்யணும், நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த பள்ளியானது தோல்வி விடுறது. நீங்க பார்த்தீங்கன்னா 21 வருஷமா இந்த பள்ளியோட நடக்குது. இது ஒரு நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியா இருக்குது அப்படின்னா இன்னும் சாருக்கு ஒரு ரோல் எடுத்து பத்தலை நான் நினைக்கிறேன். அதாவது பெற்றோர்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த குழந்தைகள் எப்படி படிக்கிறார்கள் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். மிகச்சிறந்த
நிச்சயமாக சொல்றேன்.